ராஜ் கேஷவ் டெக் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வணக்கம். இப்போ இந்த பகுதியில் ப்ரிப்போசிஷனில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இப்போ ப்ரிப்போசிஷன் வேர்டெல்லாம் என்ன, பேசிக்கில் என்னெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்னென்னா அட்வான்ஸ்டு யூசஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன். இந்த ப்ரிப்போசிஷனில் ஆஃப் உடைய ரோல் என்ன, எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் ஆஃப், மிக முக்கியமான ஒன்று. இந்த ஆஃப், இன், ஆன், அட் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ let us see a deep exam oriented breakdown with rules, patterns and tricky uses. அதாவது ப்ரிப்போசிஷன் எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம், எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நினைக்கலாம், ப்ரிப்போசிஷன் ஆஃபுக்கு போயிட்டு இப்படி ஒரு இதுவா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு 12 பிளேசஸில் பயன்படுத்தலாம், 12 இடங்களில் பயன்படுத்தலாம். அதாவது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பொசசிவ் கேஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல மோர் ஃபார்மல் தேன் எஸ். ரெண்டாவது பார்த்தோம்னா பார்ட், ஹோல் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த இடத்துல நம்ம பயன்படுத்துவோம். குவான்டிட்டி, மெஷர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், குரூப், கிளாஸ் ரிலேஷன், அப்ஸ்ட்ராக்ட் ரிலேஷன். இது மிக மிக ஒரு முக்கியமான எக்ஸாம் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் வர பகுதி. காஸ், ஆரிஜின், டிஸ்கிரிப்ஷன், குவாலிட்டி, பொசிஷன், லொக்கேஷன், சப்ஜெக்டிவ் வர்சஸ் அப்ஜெக்டிவ். இந்த இடத்துல ஆஃப். இதுவும் அட்வான்ஸ்டு டைப். எல்லாம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் அது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. டபுள் ஆஃப், ஃபிக்ஸ்டு எக்ஸ்ப்ரெஷன், இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். அது மாதிரி ஆஃப் ஆஃப்டர் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த ஒரு 12 இடங்களில் ப்ரிப்போசிஷன், இந்த வேர்டு ஆஃப்ங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது ஆஃப்னா உடையன்னு அர்த்தம். உடையன்னு சொல்லலாம், இன் சொல்லலாம், காரணம், பகுதி, அளவு. ஸோ இந்த இடம்லாம் நமக்கு குறிக்கும். ரொம்ப குயிக்காக மெமரி பண்ணணும் அப்படின்னா ஒன் லைன் சூப்பர் ரூல் மாதிரி ஒரு சென்டென்ஸை பார்த்த உடனே முதல்ல என்ன கேள்வி கேட்கணும், இது யாருடையது, பொசிஷன், இது எந்த பகுதி, பார்ட் பற்றி சொல்லுவோம், இது எவ்வளவு, குவான்டிட்டியாக இருக்கலாம், அல்லது இது எந்த குணம், குவாலிட்டியாக இருக்கலாம், இது ஏன், என்ன காஸ், ரீசன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் ஆஃப்ன்ற ப்ரிப்போசிஷன் பயன்படுத்துவோம். அதற்கு தான் நான் சொல்லுவோம், ஒரு சென்டென்ஸை நம்ம பார்த்த உடனே அந்த வாக்கியத்தில் என்ன மாதிரி இருக்குது, எமோஷன் இருக்கா, குவாலிட்டி இருக்கா, காசு இருக்கா, பார்ட் இருக்கா, ரிமூவல் இருக்கா, எதை பேஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். 90% ஆன்சர் ஆஃப் தான் இருக்கும். அதாவது ப்ரிப்போசிஷன் ஆஃப் போடுற மாதிரி இருக்கும். இதோட ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, ரெகுலர் ரீடிங் ஸ்கில் இருந்துச்சுனாலே நம்ம அந்த கேள்வி, எந்த கேள்வியாக இருந்தாலும் படிக்கக்குள்ளாரியே நமக்கு என்ன மாதிரி ப்ரிப்போசிஷன் வருங்கிறது நம்மளை அறியாமலே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதாவது ரெகுலர் ரீடிங், கண்டினியூஸ் ரீடிங்காக இருக்கணும். அந்த ஃப்ளோவில் நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பொசஷன் சொன்னோம். அதாவது பொசசிவ் கேஸ், மோர் ஃபார்மல் தேன் எஸ். ஸோ இங்கே என்ன அப்படின்னா, யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் அப்பாஸ்ட்ரஃபி, எஸ்ஸுக்கு பதிலாக, எஸ்பெஷலி வித் திங்ஸ், ஐடியாஸ் ஆர் லாங் ஃப்ரேசஸ். ஸோ இந்த மாதிரி கேசஸில் ஆஃப்ங்கிற ப்ரிப்போசிஷன் பயன்படுத்துவோம். அதாவது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னா, நவுன் ப்ளஸ் ஆஃப் ப்ளஸ் நவுன் அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், த ரூஃப் ஆஃப் தி ஹவுஸ், த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, த லெக்ஸ் ஆஃப் தி டேபிள், த டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி. இங்கே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அட்வான்ஸ் ரூல் அப்படின்னா, அந்த பொசஸர் என்னவாக இருக்கக்கூடாது, அதாவது ஹியூமனாக இருக்கக்கூடாது. இட் ஹேஸ் டு பி நாட் ஹியூமன், அது மாதிரி இருக்கணும்.
யூஸ் ஆஃப் when the possessor is not human. எப்பொழுதுமே வந்து நம்ம டேபிள்ஸ் லெக்குன்னெலாம் சொல்ல மாட்டோம். இது வந்து வெரி ரேர் கேசஸ் we can யூஸ். அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல நவுன் ப்ளஸ் ஆஃப் ப்ளஸ் நவுன் இது மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் எங்கே வரும்னா பொசஸர் இஸ் நாட் ஹியூமன். இப்போ ரெண்டாவது நான் சொன்ன பார்ட் ஒரு பகுதியாக இருக்கலாம், ஒரு ஹோல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஷோ சம்திங் இஸ் ஏ பார்ட் ஆஃப் ஏ லார்ஜர் திங், ஒரு லார்ஜர் திங்கில் ஒரு பகுதி. ஃபார் எக்ஸாம்பிள் எ பீஸ் ஆஃப் கேக், எ ஸ்லைஸ் ஆஃப் பிரெட், எ மெம்பர் ஆஃப் தி டீம், the capital of France. So it shows something is a part of a larger thing. இப்போ தேர்ட் கேஸ் பார்த்தோம்னா குவான்டிட்டியாக இருக்கலாம், மெஷர், எக்ஸ்ப்ரெஷன், இந்த மாதிரி கேஸஸில் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பயன்படுத்துவோம். யூஸ்ட் ஆஃப்டர் நம்பர்ஸ், மெஷர்மெண்ட்ஸ், குவான்டிட்டிஸ். ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஆஃப் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆர்எல்ஸ் குவான்டிட்டி ப்ளஸ் ஆஃப் ப்ளஸ் நவுன், இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட். எ லாட் ஆஃப் பீப்புள், இப்போ எ லாட் ஆஃப், இந்த லாட்டுங்கிறது இட்ஸ் ஷோஸ் அ குவான்டிட்டி. எ plenty ஆஃப் வாட்டர், எ கிரேட் டீல் ஆஃப் டைம், 2 liters ஆஃப் மில்க். ஸோ இங்கே வந்து நம்பராக இருக்கலாம், குவான்டிட்டியாக இருக்கலாம். மஸ்ட் யூஸ் ஆஃப் ஆஃப்டர் குவான்டிட்டி வேர்ட்ஸ், இது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ குவான்டிட்டி சொல்லிட்டாங்க, நம்பர் சொல்லிட்டாங்க, அப்போ மெனி ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ ராங் யூசேஜ். மெனி பீப்புள் தான் பயன்படுத்தணும். இது ஜென்ரல் மீனிங், அதை பொதுவாக குறிக்கிறது. இப்போ இந்த மெனி யூஸ் பண்ணக்குள்ளார ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கும், ஜென்ரலாகவும் இருக்கும். இப்போ ஜென்ரலாக இருக்குள்ளார ஜென்ரலாகவும் இருக்கும், ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கும். அதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மெனி பீப்புள் அப்படி தான் பயன்படுத்துவோம், அதாவது பல மக்கள். இங்கே பீப்புளுங்கிறது பொதுவாக ஜென்ரலாக குறிக்கிறது. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆஃப் போடக்கூடாது. மெனி பீப்புள் லைக் டீ, பல மக்கள் தேநீர் விரும்புகிறார்கள், இது பொதுவான ஒரு குறிப்பு. மெனி பீப்புள் தான் போடணும், மெனி ஆஃப்னு போடக்கூடாது. மெனி ஆஃப் பீப்புள் போட்டோன்னா இட்ஸ் அ ராங். சரி, ஆஃப் போட்டால் மெனிக்கு அப்புறம் ஆஃப் போடக்கூடாதான்னா போடலாம். எப்போனா ஸ்பெசிஃபிக் குரூப்பாக இருக்கணும். அப்போ போடக்குள்ள என்ன பண்ணுவோன்னா மெனி ஆஃப் த பீப்புள், அதுதான் கரெக்டு. அதாவது அந்த மக்களில் பலர். இங்கே பீப்புளுங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக் ஆகிடும், ஸ்பெசிஃபிக் குரூப் ஆகிடும். அப்போ தான் வந்து ஆஃப் த பீப்புள் அப்படின்னு பயன்படுத்துவோம். ஸோ மெனி ஆஃப் த பீப்புள் இன் திஸ் வில்லேஜ் ஆர் ஃபார்மர்ஸ், இந்த கிராமத்தில் உள்ள மக்களில் பலர் விவசாயிகள். ஸோ இந்த இடத்துல நல்லா நம்ம உள்வாங்கணும். இப்போ ஆஃப் வந்து ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டது நம்ம பார்த்தோம். மெனி ப்ளஸ் நவுன் இருந்துச்சுன்னா, அதாவது மெனி பீப்புள், அது பொதுவானதாக குறிக்கும். மெனி ஆஃப் ப்ளஸ் ட இருக்கலாம், திஸ் இருக்கலாம், மை இருக்கலாம், ப்ளஸ் நவுன் இருந்ததுன்னா ஸ்பெசிஃபிக்கான ஒரு யூசேஜ், அதாவது குறிப்பிட்டது. இப்போ ஃபோர்த்து கேஸ் பார்த்தோம், குரூப் அல்லது கிளாஸ் ரிலேஷனை குறிக்குன்னு சொல்லுவோம். இட் ஷோஸ் பிலாங்கிங் டு எ குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் எ குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எ ஹர்ட் ஆஃப் கவுஸ், எ டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ ஒரு குரூப்பை குறிக்கிறதுக்கு வந்து இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் பயன்படுத்தலாம். இந்த ஆஃபில் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் ரிலேஷன்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, இதில் தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன், த காஸ் ஆஃப் ஃபெயிலியர், த ரிசல்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க், த ஃபியர் ஆஃப் டார்க்னஸ். இப்போ அப்ஸ்ட்ராக்ட் ரிலேஷன்னா அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஐடியாஸாக இருக்கலாம், குவாலிட்டிஸாக இருக்கலாம், அல்லது கான்செப்டாக இருக்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பொறுத்தவரையிலையும் நாட் ஃபிசிக்கல் திங்ஸ், நம்மளால் வந்து பார்க்கவோ டச் பண்ணவோ முடியாது, கண்ணால் பார்க்க முடியாத ஒரு தொடர்பானது அப்ஸ்ட்ராக்ட் ரிலேஷன். அதாவது வி கான்ட் see பட் அண்டர்ஸ்டாண்ட் இட் மென்டலி. இந்த அப்ஸ்ட்ராக்ட் வரக்குள்ளார நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு என்ன மீனிங் சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் எ கனெக்ஷன் தட் எக்ஸிஸ்ட் இன் தாட், லாஜிக் ஆர் மீனிங், நாட் இன் தி ரியல் ஃபிசிக்கல் வேர்ல்டாக இருக்காது.
love between two people na, it is not possible to visible, but we can felt. அது ஃபீல் உணரலாம். இந்த மாதிரி காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒன் ஐடியா லீட்ஸ் டு அனதர். இதுவும் என்னன்னா we could not see that ஓனர்ஷிப், அது பொசஷன், அது திஸ் புக் பிலாங்ஸ் டு மீ ஐடியா, நாட் ஏ ஃபிசிக்கல் லிங்க். டைம் ரிலேஷனாக இருக்கலாம், பிஃபோர், ஆஃப்டர், டூரிங். ஸோ இதெல்லாம் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்டுக்கு வந்து இது பண்ணுவோம். ஸோ இதில் வந்து கான்க்ரீட் ரிலேஷன் இருக்குது, அப்ஸ்ட்ராக்ட் ரிலேஷன் இருக்குது. இப்போ வந்து கான்க்ரீட்னா இட் ஷோஸ் த ஃபிசிக்கல் ஒன். அந்த புக் இஸ் ஆன் த டேபிள், தட் we can see, we can touch. Abstract relation, it is only idea. We can't see as well as we can't touch, but we can feel. Sixth one, cause or origin. ஏதாவது ஒரு ரீசனாக இருக்கலாம், இல்லைன்னா சோர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஆஃப்ங்கிற ப்ரிப்போஷன் பயன்படுத்துவோம். He died of cancer. She was trembling of fear. A man of courage. A woman of wisdom. Seventh one, description or quality. இந்த மாதிரி இடத்துல என்ன வரும்னா ஆஃப் ப்ரிப்போஷன் பயன்படுத்தலாம். டிஸ்கிரைப்ஸ் நேச்சர் ஆர் குவாலிட்டி. இதனோட ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா நவுன் ப்ளஸ் ஆஃப் ப்ளஸ் குவாலிட்டி நவுன் இருக்கும். குவாலிட்டி வரும். அதாவது எ மேன் ஆஃப் ஆனர், அந்த நவுனுடைய குவாலிட்டி இது ரொம்ப முக்கியம். எ கேர்ள் ஆஃப் கிரேட் டேலண்ட், எ ஸ்டோரி ஆஃப் பிரேவரி. அங்கே என்ன நவுனோ அதுக்கேற்ற குவாலிட்டி போடுவோம். ஸோ நவுன் ப்ளஸ் ஆஃப் ப்ளஸ் குவாலிட்டி நவுன். பொசிஷன் ஆர் லொக்கேஷன் ரொம்ப ரேர் கேசஸ் தான், பட் அட்வான்ஸ்டு ஒன். இது வந்து ஃபார்மல் எக்ஸ்ப்ரெஷனுக்கு பயன்படுத்தலாம். நார்த் ஆஃப் சென்னை, ஈஸ்ட் ஆஃப் த ரிவர், சவுத் ஆஃப் தி பார்டர். ஸோ இது வந்து வெரி ரேர் கேசஸ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஆல்சோ எக்ஸாம் ஓரியன்ட் கொஸ்டின். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி ஏரியாவில் வரும். சப்ஜெக்டிவ் வர்சஸ் சப்ஜெக்டிவ். ஆஃப் இங்கே எங்கே ஆஃப் வந்து ப்ரிப்போஷன் பயன்படுத்துவோம். வெரி அட்வான்ஸ்ட் லெவலில் ஹை லெவல் கிராமர் கேசஸில். அதுவும் இல்லாமல் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி கேஸ்ன்னு கேட்பாங்க. சப்ஜெக்டிவ் அது வந்து டூயர்னு தெரியும். த அரைவல் ஆஃப் த டீச்சர், அதாவது டீச்சர் அரைவ்டுன்னு சொல்லுவோம். இங்கே என்னென்னா ட ப்ளஸ் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ப்ளஸ் ஆஃப் ப்ளஸ் பர்சன். இது வந்து டூயர். அங்கே டூயருக்கும் ரிசீவருக்கும் நம்ம வந்து கம்பேரிட்டிவ் பார்க்கணும். அதாவது இங்கே வந்து தட் பர்சன் பெர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன், இவர் வந்து சப்ஜெக்டிவ், அதாவது டூயர். அப்போ இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது சப்ஜெக்டு டூயர் தான். த அரைவல் ஆஃப் த டீச்சர், த டீச்சர் அரைவ்டுன்னு சொல்லுவோம். த கம்மிங் ஆஃப் த கெஸ்ட், த கெஸ்ட் கேம், விருந்தினர்கள் வந்தார்கள். த கம்மிங் ஆஃப் தி கெஸ்ட். இதே அப்ஜெக்டிவ்னா அது ரிசீவர். இங்கே எப்படி அப்படின்னா த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சிட்டி, சம்ஒன் destroyed the city, நகரம் அழிக்கப்பட்டது. பட் இட் ஹாஸ் பி டன் பை someone else. The discovery of America, someone discovered America, அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து ரிசீவர், அது அப்ஜெக்டிவ் கேஸ்க்கு. த டிஸ்கவரி ஆஃப், த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சிட்டி, த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி பிரிட்ஜ், someone constructed the bridge, பாலம் கட்டப்பட்டது. சப்ஜெக்டிவ் ஆஃப் பயன்படுத்திக்குள்ளார செயலை செய்பவர் சொல்லுவோம், டூயர். வேறு சப்ஜெக்டிவ் ஆஃப்ங்கிறது செயலை பெறுபவர், ரிசீவர். த ரைஸ் ஆஃப் தி சன், த சன் ரைசஸ், சூரியன் உதிக்கிறது. நமக்குள்ளார ஒரு கொஸ்டின் கேட்டுக்கணும், ஹூ இஸ் டூயிங் த ஆக்ஷன், சப்ஜெக்டிவா அப்ஜெக்டிவா? எப்போதுமே சப்ஜெக்டிவ் தான் வந்து ஆக்ஷன், இது டூயர்னு சொன்னோம். அப்ஜெக்டிவ்ங்கிறது வந்து கண்டிப்பாக ரிசீவர் தான். ஸோ இந்த இடத்துல த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பிரிட்ஜ், சம்ஒன் கன்ஸ்ட்ரக்டட் தி பிரிட்ஜ். இப்போ நவுன் ஆக்ஷன் ப்ளஸ் ஆஃப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், சம்ஒன் டிட் தட் ஆக்ஷன் டு தட் ஆப்ஜெக்ட். Abstract noun plus of plus object. We will have to focus on action or result, not the doer. In the cases la na objective cases la
டூயர் இஸ் ஹிடன், அதாவது அன்னோன் ஆர் நாட் இம்பார்ட்டண்ட், யாரோ செய்த செயல்னு சொல்லுவோம், அந்த இடத்துல ஹாஃப். ஸோ த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பிரிட்ஜ், சம்மன் ஹஸ் டன் த ஒர்க்கு. அப்போ டூயர் வந்து ஹிடனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தோன்னா டபுள் ஆஃப், அதாவது பார்ட்டிட்டிவ் ஸ்ட்ரக்சர் யூஸ்டு வித் ப்ரொனவுன்ஸ் ஆர் டிட்டர்மினர்ஸ். இந்த 2 கேஸஸில் பயன்படுத்துவோம். இது ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, நவுன் ப்ளஸ் ஆஃப், த, திஸ், மை ப்ளஸ் நவுன், இந்த பேட்டர்னில் இருக்கும். எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் சொல்லுவோம். எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் வந்து ஒன் ஃப்ரெண்ட் ஃப்ரம் மை குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த பாய்ஸ், ஒன் பாய் ஃப்ரம் ஏ ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பாய்ஸ். சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், எ ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஏ பர்டிகுலர் குரூப். எ புக் ஆஃப் ஹர்ஸ், ஒன் புக் ஃப்ரம் ஹர் கலெக்ஷன். ஸோ இது வந்து டபுள் ஆஃப், இது ஒரு பேட்டர்னு. இது வந்து எங்கன்னா இங்கே வந்து பார்ட்டிட்டிவ் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கேஸஸில் நம்ம பயன்படுத்துவோம். டபுள் ஆஃப் இஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ்டு டு ஷோ ஒன் பார்ட் ஆஃப் எ குரூப் ஆர் ஏ ஸ்பெசிஃபிக் மெம்பர் ஃப்ரம் ஏ நோன் செட். இதுதான் கான்செப்டே. பேசிக் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏ, அண்ட், சம், ஒன், மெனி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்டு வரும். ப்ளஸ் ஆஃப் ப்ளஸ் த, மை, ஹிஸ், தீஸ் ப்ளஸ் நவுன், இப்படி இருக்கும். இந்த பேட்டர்னில் இருக்கும். அதாவது ஒன் அமங் எ பர்டிகுலர் குரூப் அது இருக்கும். பட் இட் இஸ் நாட் ஏ ஜென்ரல், ஸ்பெசிஃபிக் குரூப்புன்னு கூட சொல்லலாம். ஏன் நம்ம வந்து இந்த டபுள் ஆஃப்னு சொல்கிறோன்னா, அந்த சென்டென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து குவான்டிட்டியாக குறிக்கும், செகண்ட் பார்ட் வந்து குரூப்பில் வந்து குறிக்கும். ஸோ இட் லுக்ஸ் லைக் டூ லேயர்ஸ் சென்டென்ஸ் மாதிரி இருக்கும். பார்ட் 1 பார்த்திங்கன்னா குவான்டிட்டி, அண்ட், சம், ஒன், மெனி, ஏ அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டியாகவும், செகண்ட் ஹாஃபில் பார்த்தோன்னா ஒரு குரூப்பாகவும் இருக்கும். ஸோ இப்போ சொன்ன ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் மீ, இப்பயே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு ஒரு குவான்டிட்டியாகவும், செகண்ட் வந்து குரூப்பு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. பட் இங்கே வந்து மீன் பயன்படுத்தக்கூடாது, மைண்ட் தான் பயன்படுத்தணும். எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஆஃப்டர் ஆஃப் வி யூஸ், ஆஃப்க்கு அப்புறம் எப்படி யூஸ் பண்ணலான்னா, த, மை, ஹிஸ், ஹர், தேயர். இல்லாட்டினா பொசசிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாம். மைன், யுவர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், தேர்ஸ். அந்த இடத்துல என் ஃப்ரெண்ட் ஆஃப் மீன்லாம் பயன்படுத்தக்கூடாது. இப்போ இந்த வாக்கியத்தை பார்க்கலாரே தெரியும். ஃபஸ்ட்டில் வந்து குவான்டிட்டிக்குரியா, செகண்ட் கேஸில் இட் ஷோஸ் தட் ஸ்பெசிஃபிக், ஒரு குழுவில் இருந்து ஒரு பகுதி, ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். ஒன் பார்ட் ஆர் ஒன் பர்சன் ஃப்ரம் ஏ குரூப். இப்போ மை ஃப்ரெண்டுன்னா பர்டிகுலராக வி ஆர் கோயிங் டு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம், ஸ்பெசிஃபிக் டிரெக்ட். எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன்னா ஒன் அமங் மெனி. மாதிரி நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தோன்னா ஃபிக்ஸடு எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட். திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸாம் ஓரியன்ட். இந்த வேர்டிங், அதாவது வந்து ஆங்கிலத்தில் சங்குன்னு சொல்லுவோம், இதை பிரிக்கவே முடியாது. பிகாஸ் ஆஃப், இன்ஸ்பைட் ஆஃப், இன்ஸ்டெட் ஆஃப், இன் ஃப்ரண்ட் ஆஃப், ஆன் பிஹாஃப் ஆஃப், பை மீன்ஸ் ஆஃப், இன்சார்ஜ் ஆஃப், இதெல்லாம் வந்து ஒரு ஃபிக்ஸடு எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் வந்து இந்த வேர்டோட ஃபிக்ஸடாகவே வரும். இது எக்ஸாம் ஓரியன்ட் கொஸ்டின். அதற்கு சில உதாரணம். பிகாஸ் ஆஃப், ஏனெனில், காரணமாகன்னு அர்த்தம். ஹி வாஸ் ஆப்சண்ட் பிகாஸ் ஆஃப் இல்னஸ், அவன் நோயால் வரவில்லை. இன்ஸ்பைட் ஆஃப், இருந்த போதிலும். ஷி வென்ட் டு ஒர்க் இன்ஸ்பைட் ஆஃப் ஃபீவர், காய்ச்சல் இருந்த போதிலும் அவள் வேலைக்கு சென்றாள். இன்ஸ்டெட் ஆஃப், பதிலாக. ட்ரிங்க் வாட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் சோடா, சோடாவிற்கு பதிலாக தண்ணீர் குடி. இன் ஃப்ரண்ட் ஆஃப், முன். த கார் ஸ்டாப்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ், வீட்டின் முன் கார் நின்றது. ஆன் பிஹாஃப் ஆஃப், மாறாக, சார்பாக. ஐ ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் மை டீம், நான் என் அணியின் சார்பாக பேசுகிறேன். பை மீன்ஸ் ஆஃப்,
அதன் மூலம் சொல்லுவோம். He solved the problem by means of a new method. புதிய முறையின் மூலம் அவன் அந்த பிரச்சனையை தீர்த்தான். இன்சார்ஜ் ஆஃப், பொறுப்பில். ஷீ இஸ் இன்சார்ஜ் ஆஃப் தி ப்ராஜெக்ட். அவள் அந்த திட்டத்தின் பொறுப்பில் உள்ளாள். ஸோ இந்த பிகாஸ் ஆஃப், இன்ஸ்பைட் ஆஃப், இன்ஸ்டட் ஆஃப் இதெல்லாம் வந்து பிரிக்கவே முடியாது. இட் இஸ் அன் ஏ ஃபிக்ஸட் எக்ஸ்ப்ரெஷன். இப்போ 12th ஒன்று பார்த்தோம்னா ப்ரிப்போசிஷன் ஆஃப் வந்து ஆஃப்டர் அட்ஜெக்டிவ்ஸ், இந்த மாதிரி கேசஸில் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். யூஸ்டு சர்டன் ஆஃப்டர் சர்டன் அட்ஜெக்டிவ்ஸ். சில எக்ஸாம்பிள்: அப்ரைட் ஆஃப், ஃபாண்ட் ஆஃப், கேபபிள் ஆஃப், ப்ரவுட் ஆஃப், ஃபுல் ஆஃப். அதாவது அட்ஜெக்டிவ்ஸ்க்கு அப்புறம் இந்த ஆஃப் வரும். ஈஸியாக நம்ம ஒரு மெமரியில் வச்சுக்கணும் அப்படின்னா, சர்டன் அட்ஜெக்டிவ்ஸ் ஆல்வேஸ் டேக் ஆஃப். சில அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் மட்டும் எழுத மாட்டோம், ஆஃபும் சேர்த்து வரும். அதுக்காக வந்து அப்ரைடு டாக்ஸ்ன்னு போடக்கூடாது. அது வந்து அப்ரைட் டாக்ஸ் இது ஒரு அட்ஜெக்டிவ்ஸ் தான், பட் இது வந்து ராங். அப்ரைட் ஆஃப் டாக்ஸ். இது எப்படி ஒரு குயிக்காக ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ஆஃப் ப்ளஸ் நவுன் ஒரு பேட்டர்னில் வரலாம், அல்லது அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ஆஃப் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அதாவது வித் நவுன். சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீ இஸ் அப்ரைட் ஆஃப் ஸ்னேக்ஸ். அவள் பாம்புகளுக்கு பயப்படுகிறாள். ஹீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் சாக்லேட். அவனுக்கு சாக்லேட் பிடிக்கும். தே ஆர் ப்ரவுட் ஆஃப் தேர் டீம். அவர்கள் தங்கள் அணியை பற்றி பெருமைப்படுகிறார்கள். ப்ரவுட் ஆஃப் தேர் டீம். த கிளாஸ் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர். கண்ணாடி, இந்த டம்ளர் முழுவதுமாக தண்ணீர் நிரம்பியுள்ளது. ஸோ இது வந்து வித் நவுனோட. பட் வித் வெர்போடு எப்படி வரும் அப்படின்னா, ஆஃபுக்கு பிறகு வெர்பு வந்தால், வெர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐஎன்ஜி ஃபார்மில் தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் அப்ரைட் ஆஃப் ஸ்பீக்கிங். இந்த ஸ்பீக்கிங் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இன் பப்ளிக். பொதுமக்கள் முன் பேச பயப்படுகிறாள். அந்த அட்ஜெக்டிவ் இருக்குது ஆஃப் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஹீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் பிளேயிங் கிரிக்கெட். பிளேயிங், அவனுக்கு கிரிக்கெட் விளையாடுவது பிடிக்கும். ஷீ இஸ் கேபபிள் ஆஃப் சால்விங் திஸ் ப்ராப்ளம். இந்த பிரச்சனையை தீர்க்க அவளால் முடியும். தே ஆர் டயர்ட் ஆஃப் வெயிட்டிங். அவர்கள் காத்திருப்பதில் சோர்ந்து விட்டனர். ஸோ இது வந்து வேர்பு. ஒன்றும் நவுன் போடலாம், பட் வேர்பு வந்துச்சுன்னா ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் வரும். ஸோ இது வந்து இந்த 12 பிளேசஸில், இந்த 12 இடத்துல வந்து நம்ம ஹாஃப் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். அந்த ப்ரிப்போசிஷன் ஹாஃப் வந்து இந்த மாதிரி இடங்களெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். நமக்கே தோணும் இவ்வளோ டீப்பாவான்ட்டு. கண்டிப்பாக நல்ல ஒரு டீப் ஸ்டடி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கான்க்ரீட் ஆன்சர். எப்போ வந்து ஒரு கான்க்ரீட் ஆன்சர் தெரியும்னா, எப்போ நமக்கு தெளிவாக தெரியுதோ அந்த இடத்துல இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அதனால் ப்ரிப்போசிஷனில் வந்து மெயினாக நம்ம அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பார்த்திங்கன்னா ஆஃப்னு தான் சொல்லணும். இதுக்கு அவ்வளவு அப்படின்னு தோணும். ஆஃப், ஆன், இன், அட், இது மெயினாக. அதுக்கப்புறம் மீதியெல்லாம் பார்க்கலாம். இந்த நாளை வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது டீப் ஸ்டடி கொடுத்தாலே ப்ரிப்போசிஷன் வந்து மிக மிக எளிமையான ஒரு கிராமர். அதாவது முன்னிடை சொற்கள் மிக மிக எளிமையான ஒரு கிராமர். அதனால் எந்த ஒரு கிராமர் படித்தாலும் நல்ல தெளிவாக டீப் ஸ்டடி கொடுத்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஆகட்டும், ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ரைட்டிங் ஆகட்டும், எல்லாத்துக்குமே என்ன ஆகும்னா இதை சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் நைஸ் வீடியோ. தேங்க்யூ.